பொன்னியின் செல்வன் பாடல் தொடர்பான வழக்கில் ஏஆர் ரஹ்மானுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். பொன்னியின் செல்வத்தினுடைய படத்தில் இடம்பெற்ற வீரா ராஜவீரா என்ற பாடலினுடைய காப்புரிமை தொடர்பான மனு என்பது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அதனுடைய தீர்ப்பானது இன்று வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாரம்பரிய இசைக்கலைஞரான ஃபயஸ் வசீபுதீன் தாகர் தன்னுடைய தந்தை மற்றும் மாமா இசையமைத்த சிவாசூரி பாடலை அடிப்படையாக கொண்டு பொன்னியின் செல்வன் படத்தினுடைய அந்த வீரா ராஜவீரா பாடல் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து காப்புரிமை மீறல் வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் சுமார் 2 கோடி ரூபாய் தொகையை இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் செலுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றத்திலேயே ஒரு நீதிபதி அமர்வானது பிறப்பித்த நிலையில் அதனை எதிர்த்து ஏஆர் ரஹ்மான் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை கடந்த ஜூலை மாதம் முடிந்து வழக்கினுடைய தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிபதிகள் ஹரிசங்கர் மற்றும் ஓம் பிரகாஷ் சுக்லாவுடைய அமர்வானது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ரஹ்மான் மேல்முறையீட்டு மனுவை ஏற்பதாக தெரிவித்த நீதிபதிகள் இதற்கு முன்னதாக வழங்கப்பட்ட ஒரு நீதிபதியுடைய அமர்வினுடைய அந்த ஒரு உத்தரவை ரத்து செய்வதாகவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதனால் 2 கோடி ரூபாய் தொகையை தற்பொழுது அவர் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்லாமல் வீரா ராஜவீரா பாடலுக்கு தாகர் சகோதரர்களுடைய பெயரை கிரெடிட்டாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் ரத்து செய்து தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் அமர்வானது தீர்ப்பை வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.